ஒரு குழந்தை கை கால் ஆட்டிட்டு இருக்கு தொட்டியில, பக்கத்திலேயே ஒரு குழந்தை இறந்து போய் படுத்திருக்கு. சமீபத்தில் நடந்த சம்பவம். 4 டாக்டர் நிக்கிறாங்க, 8 நர்ஸ் நிக்கிறாங்க. என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள். தாய் மயக்கம் தெளிஞ்சு குழந்தை பிறந்து பிரசவ வலியிலேருந்து அப்பதான் எந்திரிக்கிறாங்க. அந்த குழந்தை ரெண்டையும் உத்து பாக்குறாங்க. ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. உண்மை சம்பவம், கதையல்ல. தாயினுடைய சக்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். டாக்டரை பாக்குறாங்க, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றாரு. பீடியாட்ரிஷியன் முயற்சி பண்ணி பார்த்து அழல குழந்தை, அதனால இறந்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த தாய் சொல்லுகிறாள், என்னுடைய வயிற்றிலே 2 குழந்தைகள் உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தேன். நீங்கள் மிகப்பெரிய மருத்துவர், சுகப்பிரசவம், எப்படி ஒரு குழந்தை இறக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இல்லம்மா, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியல. அந்த தாய் கேட்கின்றாள், அந்த இறந்து போன குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும். அதுக்கு தான் கொண்டு வந்தோம், நீங்க கொஞ்சிட்டு கொடுங்க, கொண்டு போய் புதைக்கிறோம். அந்த தாய் வாங்கி தோளிலே கிடத்தி கொண்டு இறுக்கமாக அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டு கதறி கதறி அழுகின்றார். புருஷன் சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிற கணவன், ஒரு குழந்தை உயிரோட இருக்க, அழாத, பச்சை உடம்பு அப்படிங்கிறார். கையை தட்டி விட்டாங்க. புதைக்கிறதுக்கு குழந்தைய கொடுன்னு டாக்டர் கேட்கிறாங்க, நர்ஸ் கேட்கிறாங்க, கையை தட்டி விட்டாங்க. மாணவ செல்வங்களே, அத்துணை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது குழந்தை அழுகின்ற குரல் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்தனை பேரும் பார்க்கின்றோம். தாயினுடைய தோளிலே இருந்த குழந்தை தாயினுடைய அரவணைப்பிலே உயிர் பெற்று கதறி அழுகின்றது. மருத்துவம் தாயினுடைய அன்பிற்கு முன்னால் பொய்த்து போனது. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. உன் தாயையும் உன் தந்தையையும் கணம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். உன் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தான் தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் தெரியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று